ஒருத்தவங்க அவங்கள பற்றி மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்துக்கிட்டு அடுத்தவங்கள பற்றி சுத்தமாக கவலையே படாமல் அவங்களுடைய சுயநலத்துக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வி காண்ட் அக்செப்ட். ஏன்னா டாப் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வந்தாங்க. ஷீ வாஸ் லெட்டிங் அதர்ஸ் யூஸ் ஹர். ஸோ எல்லா விதத்துலேயும் டார்க் சைக்காலஜி யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை கொலை கூட பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சீன்ஸ் நிறைய இப்போ வருது. அது ரியல் லைஃப்ல பாசிபிளா? வை நாட்? கொஞ்சம் வீக் மைண்டடாக இருக்காங்க, கொஞ்சம் வல்னரபிளாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒன்று மிரட்டி உருட்டி பண்ண வைக்கலாம். இல்லை அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் மைண்டடாக இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து வீக் மைண்டட் மாதிரி ஆக்ட் பண்ணலாம். when the reasons are not genuine. இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல, வீட்டில் ஒரு டெத் ஆனாலும் எனக்கு லீவ் வேணும்னு. ஆக்சுவலி இட்ஸ் அ மேனிப்புலேஷன். ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் எடுத்திங்கன்னா ஹராஸ் பண்ண வைக்கிறது. பண்ணுறவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க, ஆனால் பண்ண சொல்கிறது வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனில் வந்து நானே ஒரு சந்தோஷமா இல்லை, நீ ஏன் சந்தோஷமாக இருக்கேன்னு ஒரு தாட் வரும். நீங்கள் எல்லாத்துக்கும் யூ கான்ட் ஈல்டு டு, இல்லை யூ ஹாவ் டு ரெசிஸ்ட். நீங்கள் நிற்கணும், இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த தைரியம் தான் இப்போ ரொம்ப முக்கியம். மூவிஸ் determine a society. They are very strong influences. நம்மளும் 4 ரவுடிங்களை வச்சு வேலை வாங்கலாம் போல இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக குழந்தையோட மனசுலேருந்து ஆரம்பிக்கும். நாளைக்கு அந்த குழந்தை தான் டானா மாறும். டார்க் சைக்காலஜி அப்படின்ற டேர்ம் வந்து ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. அப்படின்னா என்ன மேம்? நம்ம சைக்காலஜின்றது வந்து இட்ஸ் அ சப்ஜெக்ட். ஸோ ஸ்டடி ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம். இப்போ ரொம்ப காமன் டேர்ம் ஆயிடுச்சு. எந்த ஒரு யோசனை விஷயத்தையும் நம்ம ஒன்று சைக்கலாஜிக்கலாக அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக டார்க் சைட் அப்படின்னு பார்க்கும்போது சைக்காலஜியை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டார்க் சைக்காலஜியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈகோயிஸ்டாக இருக்காங்க, இல்லை ஒரு சேடிஸ்டாக இருக்காங்க, இல்லை ஒரு மேல் ஷாவனிஸ்டாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறாங்க இல்லையா, கம்பல் பண்ணி பண்ண வைக்கிறாங்க. அது குற்றமாகவும் இருக்கலாம், இல்லை தனி மனிதனுடைய உரிமையை பறிக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். பட் அல்டிமேட்லி ஒருத்தவங்களுக்கு பிடிக்காததை அவங்கள செய்ய வைக்கிற மாதிரி மென்டலி ஒரு கேம் மாதிரி ஒரு ப்ளே பண்ணுறது தான் வந்து டார்க் சைக்காலஜி. இதை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை எப்படிலாம் மெனிப்புலேட் பண்ண முடியும்? டெஃபினட்டாக மெனிப்புலேட் பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் வீக் மைண்டடாக இருக்காங்க, கொஞ்சம் வல்னரபிளாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒன்று மிரட்டி உருட்டி பண்ண வைக்கலாம். நீ இப்படி பண்ணலன்னா உன்னை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவேன், இல்லாட்டி உன்னோட சீக்ரெட்ஸை வெளியே சொல்லிடுவேன், இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு கொடுத்து அவங்கள பண்ண வைக்கலாம். இல்லை அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் மைண்டடாக இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து வீக் மைண்டட் மாதிரி ஆக்ட் பண்ணலாம். ஸோ தே கேன் ப்ளே அ விக்டிம். எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் இப்படிலாம் பண்ணாதான் நான் தப்பிக்க முடியும் அப்படின்றப்ப ஒரு பாவ பச்சாதாபத்தில் பீப்புள் டூ. ஸோ அதுவும் ஒரு விதமான மேனிப்புலேஷன் தான். ஸோ ஒருத்தவங்களுடைய விருப்ப வெறுப்புக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை செய்ய வைக்கும்போது இட் பிகம்ஸ் அ மேனிப்புலேஷன். அண்ட் எஸ்பெஷலி வென் த ரீசன்ஸ் ஆர் நாட் ஜென்யூன். இப்போ நீங்கள் சொல்கிற காரணம், இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல, வீட்டில் ஒரு டெத் ஆனாலும் எனக்கு லீவ் வேணும்னு. ஆக்சுவலி இட்ஸ் அ மேனிப்புலேஷன். ஒருத்தவங்களுடைய சாஃப்ட் கார்னரை நம்ம மேனிப்புலேட் பண்ணுறோம். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ பாவம் போட்டோன்னு. பட் ஆக்சுவலாக அங்கே நடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ளே பண்ணுறது தான் வந்து மேனிப்புலேஷன். நீங்கள் நல்ல ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் சொன்னீங்கம்மா. எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள்ஸ் லைக் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? எக்ஸ்ட்ரீம்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்ய வைக்க முடியுங்க. இதுக்கு வந்து பெருசாக நோக்கு வருமம்லாம் தேவையில்லை. நம்ம நார்மலாக ஒருத்தவங்க கூட பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி நல்லா ஸ்டடி பண்ணியிருந்தா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு பேஷண்ட் இருக்கார். ஹீ இஸ் வெரி ரிச், ஹீஸ் ஃபில்த்தி ரிச். பட் அவருக்கு ஃபேமிலி கிடையாது. ஸோ அவருடைய வீக்னஸ் என்னென்னா, யாராவது கிடச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட அவருடைய ஃபுல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் சொல்லிடுவார், வளரிடுவார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்திருக்காரு. எப்போவுமே நம்ம வி டோன்ட் கெட் காட். இல்லை, அதில் ஒரு நபர் வந்து இப்போ அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் உன்னை வம்பிழுப்பேன், நான் உன்னை வந்து போட்டு கொடுத்துருவேன், ஒன்றும் தப்பு இல்லை, இப்போ சின்ன சின்ன விஷயங்கள், நான் உன்னை போட்டு கொடுத்துருவேன், நீ சொன்னதை அவர்கிட்ட போய் சொல்லிடுவேன், இந்த மாதிரியெல்லாம் த்ரெட் பண்ணி எனக்கு காசு கொடு, ஸோ அப்பப்போ 2000 அனுப்பு, 3000 அனுப்பு, அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ இதுவும் ஒரு விதமான மேனிப்புலேஷன் தான் இல்லையா. ஸோ இன்னும் சில கேசஸில் பார்த்தீங்கன்னா அப்யூஸ் பண்ண வைக்கிறது. ஸோ அது வந்து ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் எடுத்திங்கன்னா ஹராஸ் பண்ண வைக்கிறது. பண்ணுறவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க, ஆனால் பண்ண சொல்கிறது வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க. நீ பண்ணாதான் உன்னை இங்கே நாங்கள் எங்கள் குரூப்பில் சேர்த்துக்குவோம், நீ அந்த பொண்ணை போய் ஹராஸ் பண்ணணும், யூ ஹாவ் டு ஷோ ஹவு மேன்லி யூ ஆர். அப்போ என்ன ஆகும், இவரோட ஈகோவை நம்ம கிண்டில் பண்ணுறோம். அப்போ நான் போய் பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு அவங்க பண்ணுவாங்க. தோ அது அவங்களோட கேரக்டராக இல்லைனாலும் யாரோ ஒருத்தவங்க அவங்கள பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ நடக்குது. ரீசெண்ட்லி வந்து எல்லா இடத்துலையும், ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப்பில் ஆகட்டும்,
ஸ்கூல் காலேஜில் கூட வந்து நடக்குது. ஏன்னா ஒருத்தவங்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா, ருசி கண்டுட்டாங்கன்னா they will keep repeating it. இப்போ நிறைய இந்த ரீசன்ட் தமிழ் சினிமாஸ்லாம் வந்து இந்த டார்க் சைக்காலஜி யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை கொலை கூட பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சீன்ஸ் நிறைய இப்போ வருது. அது ரியல் லைஃப்ல பாசிபிளா? வை நாட்? அதனால தானே வந்து சட்டத்தில் சொல்கிறாங்க, கொலை பண்ணுறவங்கள விட தூண்டுறவங்களுக்கு தண்டனை அதிகம்னு. ஏன் சொல்கிறாங்கன்னா அதில் மாஸ்டர் மைண்டே அவங்க தான். ஸோ இவங்க வெறும் சொல்கிறத செய்கிறவங்க. இன்ஃபேக்ட் தேர் வீக் மைண்டட். அப்போ யாரோ ஒரு ஸ்ட்ராங் மைண்டு பின்னாடி இருந்து பண்ண வைக்கிறனால தான் அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் பொட்டென்ஷியலி ஹார்ம்ஃபுல் டு த சொசைட்டி. அதனால் டெஃபினட்டாக வந்து பண்ண வைக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகத்தில் அதிகமாகவே பண்ண வைக்க முடியும். ஸோ இட்ஸ் மோர் ஈஸியர் இல்லையா? ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறதோ இல்லை ஒரு மெசேஜ் அனுப்புகிறதோ, நீ இப்படி தான் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதோ. ஏன்னா நம்ம ஐ கான்டாக்ட் இருக்கும்போது பண்ணுறது கஷ்டம். எனி சார்ட் ஆஃப் மேனிப்புலேஷன் ஆர் எனி சார்ட் ஆஃப் டார்க் பிஹேவியர்ஸ். ஆனால் இந்த மாதிரி இன்டைரக்டாக நம்ம ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் கொடுக்கும்போது இட்ஸ் ஈஸியர் டு எக்ஸிக்யூட். ஆஸ் யூ மென்ஷன் சோஷியல் மீடியா. ஸோ இப்போ இந்த சோஷியல் மீடியாவோடைய க்ரோத் வந்து ரொம்பவே வந்து ரேப்பிடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி க்ரைம் நிறைய நடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால சோஷியல் மீடியா இல்லாதப்போ இந்த க்ரைம் சைக்காலஜி அதெல்லாம் வந்து கம்மியாக இருந்திருக்கா? இப்போ சோஷியல் மீடியானால தான் அதிகமாக இருக்கா மேம்? க்ரைம் வந்து உலகம் தோன்றனாலேருந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக வந்து இட்ஸ் ஈஸியர் டு கமிட் அ க்ரைம் நவ். வி ஹாவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட். முன்னாடி வந்து யோசிப்பாங்க, கொஞ்சம் நல்லது கெட்டது, அதுக்கப்புறம் மாட்டிக்குவோன்ற பயம், இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து இப்படி தப்பிச்சிடலாம் அப்படி தப்பிச்சிடலாம். ஒரு நேரடியாக ஒருத்தவங்களை ஃபோட்டோ எடுத்தால் கூட அது மாஃபிங்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து லூப் ஹோல்ஸ் நிறையா காமன் பீப்புளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் டெஃபினட்டாக த சான்சஸ் ஆஃப் க்ரைம் அண்ட் ஹைடிங் அ க்ரைம் வந்து இப்போது அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ லைக் வந்து இந்த டார்க் சைக்காலஜினால நம்ம ஃபேமிலி மெம்பரோ இல்லை தெரிஞ்சவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம எப்படிலாம் மேம் ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது? ஃபேமிலிஸ்குள்ளே நீங்கள் டார்க் சைக்காலஜினா மோஸ்ட் காமன் திங் இஸ் நார்சிசம். ரொம்ப காமனாக போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி இப்போ ரீசெண்ட்லி நிறையா வந்து கப்புள்ஸ்குள்ளே நாங்கள் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் செப்பரேஷன் நோக்கி போகிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒருத்தவங்க அவங்கள பற்றி மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்துக்கிட்டு அடுத்தவங்கள பற்றி சுத்தமாக கவலையப்படாமல் அவங்களுடைய சுயநலத்துக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வி காண்ட் அக்செப்ட். ஏன்னா அது ஹியூமன்லி வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் நிச்சயமாக கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்களால சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அப்போ அவங்க பேக்கப் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணும்போது சொசைட்டி வில் பிளேம் தட் பர்சன். நீ தான் அவனை விட்டுட்டு போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் உண்மையான காரணம் இவர் நார்சிஸ்டிக்காக இருக்கிறதா இருக்கும். அண்ட் நார்சிஸ்டிக் பிஹேவியரில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, வெளி உலகத்துக்கு அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ யாரும் சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. அவர் ரொம்ப நல்லவராச்சு, அவர் ரொம்ப கேப்பபிள் ஆச்சு, அவர் எப்படி இதெல்லாம் பண்ணார், அப்படி தான் பேசுவாங்க. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ டார்க் சைக்காலஜின்னு சொல்கிறப்ப இந்த நார்சிசம்ன்ற விஷயம் இப்போ சமீபத்தில் அதிகமானனால ரிலேஷன்ஷிப்ஸில் நிறையா வந்து இந்த ட்ராமா இருக்குது. இப்போது நார்சிசம்னாலேயோ இல்லை இந்த டார்க் சைக்காலஜினால பாதிக்கப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் அடுத்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படிலாம் இருக்கும், அதுலேருந்து எப்படி அவங்க வெளியில் வரலாம்? நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு விக்டிம் மென்டாலிட்டியோடு தான் போவாங்க அடுத்த ரிலேஷன்ஷிப்குள்ளே. அப்படி போகும்போது அவங்களுக்கு ஒரு வல்னரபிலிட்டி இருக்கும் அண்ட் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கும். யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இப்போ தான் அவங்க ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அது வந்து ஒரு ஹோப்லெஸ்னஸ்ஸால், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்னால டிப்ரெஷன் வரலாம். டிப்ரெஷன் வந்துச்சுனாலே தேர் ஆர் ஹையர் சான்சஸ் ஃபார் செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியரோ இல்லை அடுத்தவங்கள ஹார்ம் பண்ணுற பிஹேவியர் கூட வரலாம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனில் வந்து நானே ஒன்று சந்தோஷமாக இல்லை, நீ ஏன் சந்தோஷமாக இருக்கேன்னு ஒரு தாட் வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் கம்பேரிசன்றது இப்போ அதிகமாகிடுச்சு இல்லையா? அது அகெயின் வி ஹேவ் டு டாக் அபவுட் சோஷியல் மீடியா. ஸோ அவங்களாம் சந்தோஷமாக இருக்கப்போ நான் எந்த தப்பும் பண்ணாமல் நான் ஏன் இதுக்குள்ளே போகணுன்ற ஒரு செல்ஃப் பிட்டியும் வருது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பர்சனை சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை ஒவ்வொன்றையும் நம்ம டீகோட் பண்ணோம், அப்புறம் அவங்களுக்கு ஆங்ஸைட்டி வரும், அதனால் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் வரும். அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. முதல்ல தனக்கு பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. there are some people who have awareness and சிலர் அடுத்தவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. see you don't seem to be mentally sound, அதனால் ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. பட் வெளியில் பார்த்தா இதுக்கான தேவை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு நார்சிஸ்ட் இப்போ இருக்காங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் அப்பாவாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அதனால் அவங்கள அப்படியே காப்பாற்றுறதுக்கும் அவங்க மைண்ட் செட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் டெஃபினட்டாக நமக்கு வி ஹாவ் டு ஐடென்டிஃபை அண்ட் பீப்புள் ஷுட் பி அவேர் ஆஃப் இட். நார்சிஸ்டிக் ஆகட்டும், சாடிஸ்ட் ஆகட்டும், ஈகோயிஸ்ட் ஆகட்டும், மேனிப்புலேட்டர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து தே ஆர் யூஸிங் யுவர் டார்க் சைக்காலஜி ஆன் யூ.
ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பேசிக் காமன் மேனுக்கு எப்படிலாம் இதெல்லாம் பண்ணாங்க, நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மளை மெனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ டிப்ஸ் பண்ணி சொல்ல முடியுமா? ரொம்ப சிம்பிள். நீங்களா இருக்க முடியலன்னா யூ ஆர் அண்டர் சம்வன்ஸ் கண்ட்ரோல். அவ்வளோதான், சிம்பிள். ரெண்டாவது விஷயம், ட்ரை டு பி குட் இன் ஸ்பைட் ஆஃப் கெட்டிங் ப்ரெஷர் ஃப்ரம் அவுட் சைட். எல்லாம் 1000 சொல்லுவாங்க, உனக்கு வேலை போகும்னு கூட சொல்லுவாங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை கொன்றுவேன்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் யூ கான்ட் ஈல்டு டு, இல்லை யூ ஹாவ் டு ரெசிஸ்ட். நீங்கள் நிற்கணும், இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த தைரியம் தான் இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி டார்க் சைக்காலஜியை பீட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வெப்பன் வந்து கரேஜ். You have to be strong and bold and stand for yourself. டெஃபினட்டாக அவங்களால உங்களை மேனிப்புலேட் பண்ண முடியாது, அவங்க வேறு டார்கெட் தேடி போயிடுவாங்க. ஸோ நீங்கள் முதல்ல உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் இந்த இடத்துல முக்கியம். இதில் என்ன சேலஞ்சுனா, யாராலையுமே அவங்களுடைய ஃப்ளாஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னமோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு மட்டும்தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும், என்னன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் தேவைப்படுது. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, சப்ஜெக்ட் தெரியுது, ஸோ என்ன நடந்திருக்கும்னு ஒரு கிரகிக்க முடியும். அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன், இதான் விஷயம். அவங்களே ஷாக் ஆவாங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு என் டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு. ஸோ அதை லொக்கேட் பண்ணிவிட்டு அவங்கள நம்ம அவேர் பண்ணி விட்டுட்டோன்னா they will take care of themselves. So that is the challenging part here. அது எந்த அளவுக்கு பாசிபிள், இல்லை இந்த அளவுக்கு தான் தெரப்பி ஹெல்ப் பண்ணும், இல்லை இந்த கேஸஸ்க்கு வந்து தெரப்பி வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல், 100% ரிசல்ட் கிடைக்கும், இல்லை இந்த இதுக்கு அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரப்பி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஒரு மெனிப்புலேட்டிங் ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர்லேருந்து வெளியில் வரவங்களுக்கு தெரப்பி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? தெரப்பி இஸ் நத்திங் பட் சைக்காலஜி அகெயின். ஸோ முள்ள எடுக்கணுன்ற மாதிரி இது டார்க் சைக்காலஜின்றப்ப சைக்காலஜி ஒன்லி கேன் ஹெல்ப். ஸோ எங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிகிறனால ப்ளஸ் இந்த டேர்ம்ஸ் இப்போ நிறைய பேருக்கு இப்போ நம்ம சொல்லி தான் தெரியும். நார்சிஸ்டிக்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது இது என்னன்னு ஃபஸ்ட்டு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது, நேம் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நம்ம சைக்காலஜிஸ்டாக இருந்து டார்க் சைக்காலஜி தெரியும் போது we can easily rectify the issue and make them understand what they're going through. அதனால் தெரப்பி இஸ் டெஃபினெட்லி தி ஒன்லி வே டு கம் அவுட் ஆஃப் இட். வேறு நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் யூ ஆர் கிரியேட்டிங் அனதர் பர்சன் டு மேனிப்புலேட் யூ. ஏன்னா இவங்க கிட்டேருந்து கண்ட்ரோலை தூக்கி அவங்க கிட்ட கொடுக்குறீங்க, திருப்பி அவங்க மேனிப்புலேட் பண்ண போகிறாங்க. ஸோ யூ ஷுட் கம் டு அ காமன் பிளேஸ் அண்ட் இட்ஸ் அ ப்ரொஃபஷனலிசம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எங்களுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது, அதுபடி கோட் ஆஃப் கான்டக்டில் தான் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ யூஆர் சேஃப், யூஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். ஸோ டெஃபினட்டாக தெரப்பி இஸ் த ஒன்லி வேன்னு தான் நான் சொல்லுவேன். சைக்காலஜியில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து டார்க் சைக்காலஜி நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதுக்கு சில பிரின்சிபிள்ஸ் இருக்கும். அந்த பிரின்சிபிள்ஸ் வந்து எவ்வளோ எத்திக்கலாக ஒரு டாக்டர் ஃபாலோ பண்ணணும்? லைக் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் த எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ் when it comes to a patient? Confidentiality is our key factor here. ஸோ யார் எது சொன்னாலும், இப்போ எனக்கு எஸ்பெஷலி ஐ ஹாவ் லாட் ஆஃப் செலிப்ரிட்டிஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். சினிமாவாக இருக்கலாம், பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க எல்லாம். அவங்க அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பிரச்சனையை சொல்லும்போது they have to tell the entire story. Now I can't breach their trust. So I have to get into their league and help them ஒழிய நான் திருப்பி I can't play the villain role here. ஏன்னா நான் அப்படி பண்ணால் நான் டார்க் சைக்காலஜிக்கு அபைட் பண்ணுறேன்னு ஆகிடும். So definitely there is a line and we will keep up to that line. As a proper professional we have to. So breach of trust நிச்சயமா இல்லை, confidentiality will be maintained and they can be safe. And முதல் செஷன்லேயே they will find a difference. ஏன்னா they are so helpless இல்லையா, அதனால தான் இங்கே வராங்க. என்னடா இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல லைஃப்னு தான் இங்கே வருவாங்க. அந்த முதல் செஷனில் இருக்க ரிலீஃப் வில் ஹெல்ப் தெம் டு ஓவர் கம் த ரெஸ்ட். ஸோ லைக் இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய செலிப்ரிட்டி கூட வந்து இந்த மாதிரி லைக் பாதிக்கப்பட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படி வந்த ஒரு செலிப்ரிட்டியில் ரொம்ப சேலஞ்சிங்காக இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து நான் செலிப்ரிட்டி கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல, இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ஆனால் கடைசியில் இட் வாஸ் அ சக்ஸஸ், நான் அவங்களை வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது லைக் அந்த கேஸ் ப்ரீஃப் மாதிரி சொல்லுவேன் வித்தவுட் மென்ஷனிங் த நேம். டாப் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து ஷீ வாஸ் லெட்டிங் அதர்ஸ் யூஸ் ஹர். ஸோ எல்லா விதத்துலேயும் காசு கூட வந்து அவங்க ரொம்ப அவங்க பேசணும்னா நீங்களாம் ஷாக் ஆகிற அளவுக்கு அவங்க ஒரு ஸ்டார். ஆனால் அவங்கக்கிட்ட காசு கிடையாது. someone else is having control over her money. ஸோ ஒரு 10 ரூபா வேணுனாலும் நான் அவங்கள தான் கேட்கணும், எங்கேயா போகணுன்னாலும் நான் அவங்கள தான் கேட்கணும், அண்ட் நான் என்ன ட்ரெஸ் போடுறேன்னா அவங்கள தான் கேட்கணும், என்ன சாப்பிடணும் அவங்கள தான் கேட்கணும். ஸோ த என்டையர் ரிமோட் கண்ட்ரோல் வாஸ் வித் someone else. So I made her understand what she's going through and what she's capable of. She's a very strong lady actually. But அவங்களே ஒரு கூடு வச்சுட்டு அதுக்குள்ளார ஷெல்குள்ளே போய் உட்காந்துட்டு நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க.
ஸோ அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு கிடச்சோன்னே ஷீ கேம் அவுட் அண்ட் ஷீ இஸ் ஃபீலிங் ஸோ மச் பெட்டர். ஏன்னா என்கிட்ட வரும்போது ஷீ ஹேட் லாட் ஆஃப் செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர். இந்த வெட்டிக்கிறது, குத்திக்கிறது, தலையில் அடிச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப தன்னைத்தானே காயப்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க ஏன் வந்தாங்கன்னா, என்னுடைய ஃபீல்டுக்கு வந்து ஐ கான்ட் டேமேஜ் மை பாடி, ஐ ஹாவ் டு மெயின்டைன் மை இமேஜ். ஆனால் என்ன அந்த நேரத்தில் இம்பல்சிவாக நான் பண்ணிக்கிறேன். அந்த புண்ணு ஆறிட்டு தான் நான் வந்து இதுக்கு போக வேண்டியிருக்கு ஷூட்டுக்கு, அண்ட் இட்ஸ் டிஸ்டர்பிங் மை ஒர்க். அதுக்காக தான் வந்தாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நவ் ஷீ இஸ் மச் 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 பெட்டர். அண்ட் லைக் இந்த நம்ம டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, நார்சிசிஸ்டிக், கேஸ் லைட்டிங் அண்ட் வந்து சைக்கோபேத், சோஷியோபேத் அப்படிலாம் சொல்கிறோம்ல. நிறைய பேர் வந்து லைக் வந்து லையிங்கும் கேஸ் லைட்டிங்கும் ஒன்று நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கேஸ் லைட்டிங் ரொம்ப சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா உசுப்பேத்துறது. சும்மா இருக்கிறவங்கள போய் நம்ம உசுப்பேத்தி விடுறது, கேலி கிண்டல் பண்ணி அவங்கள ரேக்கி விடுறதுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதுதான் வந்து கேஸ் லைட்டிங். ஸோ அவங்க எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தாலும் ஏதோ ரூபத்தில் அவங்கள வெடிக்க வைக்கிறது தான் வந்து கேஸ் லைட்டிங். அது நிறைய பேர் ஃபஸ்ட்டு விளையாட்ட ஆரம்பிப்பாங்க, ஒரு ஹியூமரஸாக ஆரம்பிப்பாங்க. பட் அது போக போக சீரியஸ் ஆகிடும். ஸோ சீரியஸ் தட் அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, மீறி போயிடும். ஸோ கேஸ் லைட்டிங் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ஹெல்த்தி திங். சரி, இந்த சர்க்காசம் ஆகட்டும், கேஸ் லைட்டிங் ஆகட்டும், இது எல்லாமே வந்து எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் அது தேவையே இல்லை. எனி ரிலேஷன்ஷிப் ஃபார் தட் மேட்டர், அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ டீல் வித் யுவர் எனிமி. ஓகே, அப்போ நீங்கள் சர்க்காஸ்டிக்காக இருந்துக்கலாம். இல்லை நம்ம சும்மா ஃப்ரெண்டுன்ற பேரில் இல்லை ஃபேமிலின்ற பேரில் யூ ஷுட் நாட் பி சர்க்காஸ்டிக், பிகாஸ் யூ டோன்ட் நோ வேர் இட் வில் லீட் டு. அதனால் இட்ஸ் நாட் ஹெல்த்தி. மேம், there's a general like statement that டார்க் சைக்காலஜிக்கு வந்து ப்ரே ஆகிற விக்டிம்ஸ் வந்து அவங்களுக்கு சைல்ட்ஹுட்டில் ஏதாவது ட்ராமடைசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் மித், ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஹவு ட்ரூ இஸ் இட்? இட் இஸ் ட்ரூ. வை? பிகாஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர், அவங்க வந்து ரொம்ப மென்டலி வீக்காக இருக்கவங்க தான். ஸோ ஏன் அவங்க மென்டலி வீக்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும்ல. அப்போ ஒன்று அவங்களுடைய மேக்கப், அவங்களுடைய பர்சனாலிட்டி மேக்கப்பாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய சைல்ட்ஹுட் ட்ராமாவாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் தே கேம் அக்ராஸ், அவங்களுடைய வாழ்க்கை பாதையில் என்ன அனுபவிச்சாங்களோ அதுதான் அவங்களை இந்த இடத்துக்கு கொண்டாந்து விட்டுருக்கோம். சில நேரத்தில் வாட் தே லாஸ்ட், அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சில இழப்புகள்னால அவங்கள மாற்றிப்பாங்க. நான் அப்படி இருந்தனால தானே அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனிமேல் நான் இப்படி ஆயிடுறேன், நான் எல்லாருக்கும் அடிபணிஞ்சு போயிடுறேன் அப்படின்வாங்க. ஸோ தேர் ஆர் சான்சஸ் ஃபார் சைல்ட்ஹுட் ட்ராமா. இட் குட் பி எனி ட்ராமா. ஈவன் பேரண்ட்ஸ் ஃபைட் பண்ணுறதை பார்க்குற பிள்ளைங்க கூட பாதிக்கப்படுவாங்க. லைக் வந்து இப்போ இந்த ப்ரெடேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது இந்த டார்க் சைக்காலஜி மூலமா ஒரு விக்டிமை மெனிப்புலேட் பண்ணுறவங்க வந்து என்னென்ன ட்ரேட்ஸ் இல்லை ஒரு என்னென்ன எதிர்பார்ப்பாங்க, இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் நம்மளுக்கு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சிம்பிளாக ஒரு 4 குவாலிட்டிஸ். மோஸ்ட்லி வந்து ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க சொன்னதை இன்னொருத்தவங்க செஞ்சுட்டாங்கன்றதே அவங்களுக்கு பெரிய அவார்டு வாங்கின மாதிரி. ரெண்டாவது, சம்டைம்ஸ் இட் வில் பி ஈவன் மெட்டீரியலிஸ்டிக். அவங்களுக்கு ஒரு லாபம் வருது. இப்போ நான் சொன்ன பர்சன் வந்து காசுக்காக தானே பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த பர்சனை த்ரெட்டன் பண்ணுறது வந்து பியூர்லி ஃபார் மணி. சில பேர் வந்து பவர், டு எஸ்டாப்ளிஷ் தேர் பவர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். ஸோ நான் பாரு அவங்க எல்லாரும் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், நான் சொன்னால் அவன் செய்வான், அது வந்து ஒரு பெரிய பவர் ஆக்சுவலி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய தேவை மாறுபடும். அவங்களுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். சம்டைம்ஸ் இப்படி அப்யூஸ் ஆகிறவங்க கூட அப்படி ப்ரெடிட்டராக மாறுவாங்க, எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகும்போது. ஸோ டெஃபினட்டாக இந்த காலத்தில் வந்து நான் சொன்னால் அது தப்பாக கூட போகலாம். பட் 5ல் 4 பேருக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஒருத்தவங்களுக்கும் இருக்குது, இன்னும் அது பெருசாக வரல, அவ்வளோதான். மற்ற 4 பேருக்கும் அதிகமாகவே இருக்குது. எல்லாம் அந்த அந்த பிரிம்மில் இருக்காங்க, எப்போ வேணாலும் வெடிக்கலான்ற மாதிரி தான் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஸோ மெனி ரீசன்ஸ். ரீசெண்டாக வந்து ஃபினான்ஷியல் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், பர்சனலாக தே நாட் ஹாப்பி வித் தெம்செல்ஸ் பிகாஸ் யூ ஆல்வேஸ் கம்பேர் வித் அதர்ஸ். இந்த மாதிரி பல காரணங்களுக்காக தே நாட் ஹாப்பி. ஸோ ஒரு மனுஷன் ஹாப்பியாக இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் மைண்டு டார்க்காக தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவன் டார்க் பிஹேவியருக்குள்ளே தான் போவான். ஸோ அதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த ரீசெண்டாக நிறைய படத்துலலாம் வந்து லைக் வந்து இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்து கூட டீனேஜ் பீப்புள் ஆர் லைக் யங் அடல்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த டார்க் சைக்காலஜிக்கல் ப்ளேஸ்க்கு வந்து தேர் கோயிங் இன்டு லைக் ஸ்டெப்பிங் இன்டு ஏர்லி ரிலேஷன்ஷிப். அதனால பாதிக்கப்பட்டு தேர் பிகமிங் ஒரு விக்டிம் ஆர் மெனிப்புலேட்டர் ஆர் ப்ரெடேட்டர்ஸ். ஸோ ஹவு டு யூ திங்க் மூவிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் யங் பீப்புள் டு கெட் விக்டிமைஸ்ட் ஆர் predators? மூவிஸ் டிட்டர்மைன் அ சொசைட்டி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லா காலகட்டத்துலேயுமே. ஸோ டெஃபினட்டாக வந்து குழந்தைங்க என்ன பார்க்குறாங்களோ அதை அப்படியே வந்து ரோல் ப்ளே பண்ணுவாங்க.
ஸோ இப்படி இருக்கலாம், டாமினேட்டிங்காக இருக்கலாம் போல இருக்குது, நம்மளும் 4 ரவுடிங்களை வச்சு வேலை வாங்கலாம் போல இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக குழந்தையோட மனசுலேருந்து ஆரம்பிக்கும். நாளைக்கு அந்த குழந்தை தான் டானாக மாறும். ஓகே. ஸோ டெஃபினட்டாக நம்ம யாரை செலிப்ரேட் பண்ணுறோம் மூவிஸில், நல்லது பண்ணுறவனை செலிப்ரேட் பண்ணால் தட்ஸ் வாட் வி ஆர் டீச்சிங் த சொசைட்டி. ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்ன மாதிரி மூவிஸை இங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோன்னு. இப்போ மூவிஸும் சரி ஸ்டோரிஸும் சரி, நீங்கள் நிறையா வந்து அதில் வன்முறைகளும் நிறையா வந்து அத்துமீறல்களும் நிறைய லூப் ஹோல்ஸ். இப்போ பெரிய மிஸ்டேக் மூவிஸ் பண்ணுறது டைரக்டரோட இன்டெலிஜென்ஸை காட்டுறதா நினச்சிக்கிட்டு கிரிமினல் மைண்டை நான் கிரிமினலுக்கும் நம்ம ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வி ஆர் கிரியேட்டிங் கிரிமினல்ஸ் பை தேட். ஸோ இப்படி கூட பண்ணலாம் போல இருக்கே, இது ஈஸியாக இருக்கே. ஒரு படத்தில் நான் பார்த்தேன், சும்மா கத்தியில் குத்துனா தான் தப்பிச்சிருவாங்க, நம்ம வந்து துருப்பிடிச்ச கத்தியில் சைனைடை தடவி குத்தலான்னு சொல்லித்தராங்க. எனக்கே அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சோ, ஆமாம் இல்லை இது நல்லா இருக்கேன் இந்த ஐடியான்னு. அப்போது அந்த வேர்ஜில் இருக்கவனுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு பூஸ்ட். இட்ஸ் அ மெசேஜ் இன் பாட்டில். அப்போ அவனுக்கு என்ன தோணும், ரொம்ப ஈஸியாக இருக்கே இது பண்ணிடலாமேன்னு தோணும். அதே மாதிரி எப்படி கொலை பண்ணிட்டு தப்பிக்கலான்னு நம்ம கொண்டு காட்டுறாங்க, லீகல் டேர்ம்ஸ் கொண்டு காட்டுறாங்க. ஸோ இவங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் காட்டலாம், ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல் டூல். பட் ஒரு ரீச் ஆகணுன்றதுக்காகவும் நிறைய பேர் திரும்பி பார்க்கணுன்றதுக்காகவும் ஒரு ஃபேன்சிக்காகவும் தப்பானதை காமிச்சிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் அ ரிவர்ஸ் சைக்காலஜி. இதை பார்க்காதன்னு சொன்னால் எல்லாம் பார்ப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சைக்காலஜி. அதுதான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தப்பாக காமிச்சோன்னா நிறைய பேர் வந்து ஏன் தப்பாக காட்டுன்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை பீப்புள் ஷுட் வாட்ச், அதை அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. ஆனால் அதோடைய ஆஃப்டர் எஃபெக்டை பற்றி தான் நான் பேசணும். ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஐ ஹாவ் ஆல் த டியூ ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் நான் பார்த்துட்ருக்கேன் சொசைட்டி மாறுது, பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். நாட் ஓன்லி நம்ம கிரிமினல் சைட் மட்டும் பார்க்க வேணாம், நிறைய பேர் வந்து செல்ஃப் பிட்டிக்குள்ளேயும் போகிறாங்க. ஐயோ நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்றதும் நடக்குது. ஸோ டெஃபினட்டாக எவ்ரி ஃபில்ம் மேக்கர் ஹேஸ் பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் அடுத்தவங்களை ஹார்ம் பண்ண மாதிரி கதையோ கதாபாத்திரமோ இல்லை எடுக்கிற விதமோ இருக்கக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் மேம். மோஸ்ட் வெல்கம்.